ஓகே. நம்ம இந்த ரன் ஃபார் கிரைஸ்ட் மீடியா அப்படின்ற ஃபேஸ்புக் சேனல் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் மீண்டும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திச்சிட்ருக்கப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குது, இங்கே வந்து குதிரை இருக்குது. நம்ம வசனம் ஒன்று இருக்குது, குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும்ன்றது. குதிரையை வந்து எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க? குதிரை வந்து அவங்க இங்கே வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைட் பண்ணுற இடம், குதிரைகள் வந்து ஒட்டி பயிற்சி எடுக்கிற இடம். இங்கே வந்து குதிரையில் எதுக்கு ரெடி பண்ணுறாங்க? குதிரையை வந்து பராமரித்து எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே உள்ள குதிரைகளை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில பந்தயங்கள், ஒரு சில போட்டிகளில் வந்து குதிரைகளை வந்து பங்கேற்கணும் அப்படின்றக்காண்டி என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் தாவீது நாட்களில் அதை வந்து என்ன பண்ணாங்க, போர் செய்கிறதுக்காண்டி அதில் வந்து என்ன பண்ணாங்க, குதிரைகளை வந்து என்ன ஆயத்தப்படுத்தினாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி ஆயத்தமாகணும்? நமக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம நோக்கி நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எல்லோரும் நிறையா நாட்கள் நம்ம ரீசெண்டாக ஒரு பாஸ்டர் கூட நான் மெசேஜ் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் எல்லாருக்கும் ப்ரைஸ் த லார்ட், அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி ப்ரைஸ் த லார்ட்னு சொல்கிறதுக்கு போல், தேவன் இப்போ வந்தால் நீங்கள் வருகைக்கு எடுத்துக்கொள்ள ஆயத்தமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேளுங்க. ஏசப்பா வந்து இப்போ வருகை இங்கே வராரு, இப்போ உங்களை எடுத்துக்கொள்கிறாருன்னா நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அவங்க கேள்வி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் ரெடி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்கள். சும்மா ப்ரைஸ் லார்ட்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாங்க சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ தேவன் இப்போ இந்த நொடி பொருளில் இந்த நேரத்தில் இல்லை நாளை காலையில் ஏதோ ஒரு டைம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வர்றப்ப நம்ம கண்டிப்பாக ஒரு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வருன்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எவ்வளோ ஆயத்தமான தேவனோட வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம்? இல்லை உலக ரீதியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா? நம்மளோட வாழ்க்கையில் இப்போ பார்த்தோன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாலிபர்களாக இருக்கட்டும், நிறையா பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்களே என்னது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தேவனை விட்டுட்டு உலக ரீதியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த உலகத்தினுடைய மாயை, உலகத்தினுடைய இன்பம், அதெல்லாம் என்னது அவங்களுக்கு தேவனுடைய சமூகத்தை விட முக்கியமான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த எக்காலம் துணிக்கும் போது என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த வருகையில் காணப்பட முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த வருகையில் காணப்பட முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இந்த இது மூலமாக குதிரை எத்தனை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரணும் மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஜெயம், இந்த ஜீவ கிரீடம், நமக்காக வைக்கப்பட்டிருக்க ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கீங்க, நீங்களே உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.